அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையும் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை அருட்பிரகாச வள்ளல்பெருமானார் அவர்கள் பிள்ளைப்பேறு விண்ணப்பம் என்ற பகுதியினை வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைப்பேறு விண்ணப்பத்திலே வள்ளல் பெருமான் 129 பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் அத்தனையும் இந்த உலகிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற நாம் எப்படியெல்லாம் இருக்கின்றோம் என்பதை அவர் தன்மேல் அதை ஏற்று தன்னை பாடியிருக்கின்றார்கள். அது அவருக்காக அவர் எழுதியதல்ல, நமக்காக அவர் எழுதிய வாசகங்கள். பிள்ளை பெரு விண்ணப்பம். பிள்ளையாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பிள்ளையாகிய நாமெல்லாம் ஒரு சின்ன விண்ணப்பம் இல்லை, பெரிய விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் எல்லாருமே மகஜர் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் குழாயில் தண்ணி வரல விண்ணப்பம் கொடுப்போம், கரண்ட்டு வரல விண்ணப்பம் கொடுப்போம், சாலை சரியில்லை விண்ணப்பம் கொடுப்போம், பள்ளியில் பிள்ளைங்களை சேர்க்கணும், அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணி தரணும். விண்ணப்பம் மேலே இருக்கிறவங்ககிட்ட எழுதி கேட்குறதுக்கு விண்ணப்பம்னு பேர். அந்த விண்ணப்பத்தில் இயற்கை வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை பெரும்பதியாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே தான் ஒரு விண்ணப்பத்தை இந்த பாடல்கள் வாயிலாக இவ்வளவு பாடல்களையும் எழுதி அறிவிக்கின்றார்கள். அந்த பாடல்களை நாம் படிக்கும் தோறும் கேட்கும் தோறும் மனம் ஒன்றி அதை உணர்கின்ற பொழுது நாம் எவ்வாறெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்க்கை அல்ல, மெய்யை தேடுகின்றவர்கள், மெய்யை உணர்ந்தவர்கள், அந்த மெய்யை அறிவதற்காக வாழ்கின்ற நாம், அந்த மெய் எப்படிப்பட்ட நிலையிலே விளங்குகிறது, அந்த மெய்யை அடைவதற்கு எவையெல்லாம் தடை என்பதை இந்த உலக மக்களுக்காக மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார்கள். அதிலே பல பாடல்கள் இருந்தாலும் சில பாடல்களை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் என்று வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பு உள்ளங்கள் ஒரு 3-4 பேர் ஒன்றாக சேர்ந்து சிறு தெய்வ வழிபாடு, அதன் தன்மைகள், அது எவ்வாறு வந்திருக்கும் என்று சொல்லி வள்ளல் பெருமான் அவர்கள் சிறு தெய்வங்களை வணங்கக்கூடாது என்று எழுதியிருக்கின்றாரே, அந்த சிறு தெய்வ வழிபாடு ஏன் செய்யக்கூடாது, காரணம் என்ன, பெரிய தெய்வங்கள் என்றால் எது, அதை எவ்வாறு வழிபாடு செய்வது, இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அது தேவையற்ற ஒரு கேள்விதான். இருந்தாலும் வள்ளல் பெருமானுடைய பார்வையில் இந்த சிறு தெய்வங்கள் என்பது என்ன, தெய்வங்கள் பல செப்புகின்றாரும் சேர்கதி பல சொல்லுவாங்க. அதை வள்ளல் பெருமான் எழுதுவார். தெய்வங்கள் பல செப்புகின்றார். செப்புதல்னா சொல்லுதல். எவ்வளோ தெய்வங்களே இந்த நாட்டில் சொல்லப்பட்டு நடந்து வருகிறது. ஒரு தெய்வம் 2 தெய்வம் இல்லை, ஏகப்பட்ட தெய்வங்கள். தெய்வங்கள் பல அதாவது எண்ணிலடங்காத தெய்வங்கள் செப்புகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஆக அந்த தெய்வங்கள் எப்படிப்பட்டது, இல்லை சிறு தெய்வம் பெரு தெய்வம் இருக்கா, அதான் எழுதுகிறார் வள்ளல் பெருமான். தான் எவ்வாறெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தான் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை தெளிவுபட இந்த பிள்ளைப்பேறு விண்ணப்பத்திலே ஒரு விண்ணப்பமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எழுதி அருளியிருக்கின்றார்கள். இதை நாமெல்லாம் வாசிக்கின்றோறும் உண்மையை உணர்ந்து வாழ்தல் வேண்டும். இந்த உண்மை காட்டுயர் அணைமேல் இருக்கவும் பயந்தேன்,
உயர் அணைமேல் இருக்கவும் பயந்தேன். மரங்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தி கட்டில், அலமாரி, நாற்காலி, மேசை நிறைய செய்கிறோம் இல்லைங்களா? இது கட்டில் மேல் காட்டுயர் அணைமேல் இருக்கவும் பயந்தேன். கட்டில் மேலே, உயரமான கட்டில் மேலே உட்கார நான் பயந்தேன்றார். இப்போ நம்ம கட்டில் இல்லைன்னா தூக்கம் வரல, தரையில் படுக்கவும் முடியல. எப்படியாவது திருமண வாழ்க்கையில் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பெற்றவங்க என்ன செய்கிறாங்க? கண்டிப்பாக கட்டில் வாங்கி தரணும், இரும்புலையாவது செய்து தரணும், வாங்கி தரணும், இல்லை மரத்தில் செய்து தரணும். சிலர் தங்கள் வீட்டில் விளைஞ்ச மரத்தில் செய்வாங்க, சிலர் மரவாடியில் சொல்லி கட்டில் செய்து கொடுப்பாங்க. உங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது கட்டிலோட வந்தீங்களா? எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள்லாம் அப்படி கட்டில் கேட்டது கிடையாது, மெத்தை கேட்டது கிடையாது. தட்டு, தம்பளை, சமையல் பாத்திரம் வாங்கி கொடுப்பாங்க, அதுவே அதிகம். இப்படியெல்லாம் இருக்கிறோம். இன்னமும் அது ஒரு வழக்கமாக மாறிப்போச்சு. ஒரு திருமணம் முடிஞ்சதும் அங்கே பார்த்திங்கன்னா மண்டபத்தில் சிலர் மண்டபத்துக்கு அனுப்புவானா, பிறர் கண்படும், நேராக மணமகள் எங்கே தங்குறாங்களோ அங்கே அனுப்பிடுங்க, எங்களுக்கு இங்கே கொடுக்க வேணான்னுடுவாங்க. அப்போது அந்த மரத்தால் செய்யப்பட்ட கட்டில்கள், பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் எப்படியோ மரங்களெல்லாம் பயன்படுத்துவார்கள். சந்தன மரத்தில் கட்டில் போட்டு படுத்தவர்களெல்லாம் பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். காட்டுக்குழியார் அணைமேல் இருக்கவும் பயந்தேன். கட்டில் மேலே, உயரமான கட்டில் மேலே உட்காரதுக்கே பயந்தாராம். அந்த பயம் அவருக்கு இருந்தது, நமக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். காட்டுயர் அணைமேல் இருக்கவும் பயந்தேன், காலின் மேல் கால் வைக்க பயந்தேன். கால் மேலே இப்படி கால் வைக்க பயந்தாராம். இப்போ எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்காங்க? காலின் மேல் கால் வைத்தால் தான் பெரிய ஆள், இல்லைன்னா சின்ன ஆள், இல்லைங்களா? காலின் மேல் கால் வைக்க பயந்தேன். கால் மேலே கால் வைக்கிறதுக்கே பயந்தேன், கட்டில் மேலே உட்கார பயந்தேன், காலின் மேலே கால் வைக்க பயந்தேன். அயல் கேட்க, யாராவது பாடுறாங்க, இசை கச்சேரி, மெல்லிசை, தடி இசைன்னு என்னன்னு கேட்காதீங்க, உங்கள் உள்ளே இருக்கிற இதையெல்லாம் ஆடும். சில மண்டபங்களில் போய் உட்காந்திங்கன்னா அடிக்கிற அடி டம்னு போட்டு உங்கள் உடம்பே ஆடும். அப்போ அந்த இசைக்கு என்னன்னு சொல்கிறது? அதாவது தடி இசைன்னு நானாக சொல்கிறேன். மெல்லிசைன்னு மெல்லனை வாசித்தல், மெல்ல கேட்கறது. நீங்கள் வீட்டில் என்ன செய்வீங்க? சவுண்டை குறைச்சி வைன்றீங்களா? அது சவுண்டு, அந்த சப்தத்தை குறைச்சா மெல்லிசை, சவுண்டை ஏற்றினா, சப்தத்தை கூட்டினா அது கண்டிப்பாக தடி இசை தான். நம்ம காது கேட்கும் திறன் இவ்வளவு தானே. இயற்கை நம்மை படைக்கும் போதே நம்முடைய காதின் தன்மைகளை அமைப்பாக அடித்து வச்சுருக்கார். இவ்வளவு தான் நம்ம காது கேட்கும், அதுக்கு மேலே கேட்காது. இந்த காது கேட்குறத நம்முடைய முன்னோர்கள், இது எவ்வளவு தூரம் இருக்கும்? ஏதோ ஒரு ஊரின் பேரை சொல்லி இங்கேருந்து இந்த மெயின் ரோட்டிலேருந்து, அந்த முக்கிய சாலையிலேருந்து அந்த கரையாம்புத்தூர் கிராமம், அந்த மணமேல் கிராமம், அந்த சின்ன கரையாம்புத்தூர் எவ்வளோ தூரம் இருக்கணும் முக்கிய சாலையிலேருந்து? அது ஒரு செவி வழி தூரம் தாங்கன்னுவாங்க அந்த காலத்தில். ஒரு செவி வழி தூரம். அது என்ன செவி வழி? இங்கேருந்து நாம் சப்தம் போட்டோம்னா, பேர் சொல்லி கூட்டால் அங்கே இருக்கிற ஒரு காதில் அது விழும். அங்கே இருக்கிற காதில் விழறவருக்கும் இங்கே இருக்கிறவருக்கும் எவ்வளவு தூரமோ அது ஒரு செவி வழி. அது ஒரு செவி வழி தூரம். 5 செவி வழி தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ தூரம்? அப்போது செவி வழின்னு சொன்னாங்க.
அதே மாதிரி ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு, இன்னொருவர் கேட்டு மற்றொருவருக்கு சொல்லி, மற்றொருவருக்கு கேட்டு மற்றொருவருக்கு சொல்லி பரவுகின்ற அந்த செய்திக்கு என்ன செய்தி? செவி வழி செய்தி. இது தொலைப்பேட்டியிலிருந்து வர செய்தி இல்லை. இந்த செய்தி என்ன செய்தி? செவி வழி செய்தி. அதையெல்லாம் நாம் நம்பவே கூடாது. ஏன் செவி வழி செய்தியை நம்பக்கூடாதுன்னு சொன்னால், கேட்டவர் ஒன்றா இருக்கும், இங்கே வந்து சேரும்போது அது மிகைப்படுத்தி இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அதனால் செவி வழி செய்தியெல்லாம் சரியானது அல்ல. ஆகினால் செவி ரொம்ப முக்கியமானது. நம்முடைய காதுகள், செவி தான் நம்முடைய உடலில் ஒலியை உணரக்கூடிய ஒரு தன்மை. ஏன் நம்ம ஒலியை உணர வேண்டும்? நாம் ஒலியிலிருந்து தான் வந்தோம். ஒளியும் தான் நாம் உருவானதுக்கு முக்கியமான காரணம். ஒளியும் என்பது சப்தமும் வெளிச்சமும். சப்தம் இல்லாத வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லாத சப்தம் இல்லை. இந்த உடல் சப்தங்களாலும் வெளிச்சத்தாலும் உருவானது. நம்முடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு சின்ன இரத்த துகள்களும் ஒளியினாலும் ஆனது. ஒளி சின்னலி, ஒளி பெரியலி. ஆக ஒளி இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இதை நம்முடைய ஞானிகளாக சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த ஒளியை உணர்வதற்காக தான் நம்முடைய காது, ஒளியை உணர்வதற்காக நம்முடைய கண்கள். நாம் இந்த உலகத்துக்கு வந்ததே ஒளியும் தான். அந்த ஒளியும் நம்ம உள்ளே உடம்பில் எல்லா பகுதியிலும் இருக்குது. ஒளி உடலில் தோன்றுமையானால் அது நட்சத்திர பிரகாசம்னு வள்ளலார் சொல்லுவார். இந்த உடலில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஒளி உருவாகும். உச்சிக்கு உள்ளே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒரு ஒளி இருக்குது. அதன் கீழே அந்த பிரகாசத்தெல்லாம் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில் எழுதியிருக்கார். சந்திர பிரகாசம்னுவார், அப்புறம் அக்னி பிரகாசம்னுவார். இந்த உடம்புல இவ்வளோ பிரகாசங்கள் இருக்குது. பிரகாசம்னா வெளிச்சம், அதாவது ஒளி ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஒளியை உமிழக்கூடிய ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கும். இந்த பரவுகின்ற அதற்குத்தான் என்ன பேர்? பிரகாசம். இப்போ பாருங்கள், இந்த மின்சார விளக்கு எங்கோ இருக்குது, ஆனால் என் மேலே படுது இல்லையா? அந்த விளக்குக்கும் எனக்கும் இடையில் பட்ட அந்த ஒளி பயணிக்கின்ற அந்த இடம்தான், அந்த ஒளி தான் பிரகாசம். இப்போ சூரியன் எங்கே இருக்கார்? பூமிக்கு வருது, அது ஒளி பரவுது. அந்த ஒளி பரவுவதற்கு பிரகாசம் பேர். ஆக இந்த உடலில் ஒளிதான். காலின் மேல் கால் வைக்க பயந்தேன், அயல் கேட்டு. மற்றவங்க பாடினாலும் அந்த பாடலை நான் கேட்டு பாடவும் பயந்தேன், கேட்கவும் பயந்தேன். அதே போல் இந்த பாடலை நான் பாடவும் பயந்தேன். ஏன் பாடலை கேட்க பயந்தார்? நீங்களோ நானோ நிறைய பாடல்களை நானும் என்னுடைய மண்டைக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பிடித்த பாடல்களை நான் பதிவு பண்ணிக்குவேன். உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் உள்ளே பதிவு பண்ணியிருப்பீங்க. எல்லா பாடலும் எல்லாரும் பதிவு பண்ணுறது கிடையாது. அப்படி இருந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். அந்த பாடலில் என் மனசில் இன்னமும் இருக்குது. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றிவிட்ட என் கணவன். இது மாதிரி நிறைய பாடல்கள் என் மண்டைக்குள்ளே இருக்குது. உங்கள் மண்டைக்குள்ளே நிறைய இருக்கலாம். உயிரே உயிரே, பம்பாய் சினிமா படம். இதெல்லாம் பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க, பார்த்து தான் ஆகணும். உலகத்தில் தான் இருக்கேன். வேறு ஒரு உலகத்தில் நான் வாழ்வதற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருந்தால் இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும், இல்லைங்களா? நீங்கள் கேட்கலனாலும் உங்கள் காது இருக்கிற இடத்துக்கு இந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்க வேணான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பார்க்க வேணான்னு கண்ணை மூடிக்கலாம், கேட்க வேணான்னு காதை மூடுற அளவுக்கு இன்னும் ஒரு பக்கம் வரணும். உட்காண்டிருந்தால் கூட கேட்காது காது. மற்றவங்க சொல்லுவாங்க, ஏன்னா காது கேட்கல,
இந்த விஷயத்துக்கெல்லாம் கேட்கல. அதுதான் புலனடக்கம். அது பயிற்சி, பற்றின்மை, பழக்கம், வழக்கம், இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சா வரும். அது ஒரு முயற்சியில் இருக்கணும். அதனால் பாட்டு அயல் கேட்க பாடவும் பயந்தேன். நான் கேட்குறதுக்கும் பயந்தேன், பாடவும் பயந்தேன். இந்த குட்டி பசங்கள்லாம் பாருங்கள், இன்றைக்கி படம் வெளியானால் போகிறோம், ரிலீஸ் ஆனால் போகிறோம், அதில் வர பாடலை என்ன பண்ணுதுங்க, அழகாக பாடுறான். இப்போ வர பிள்ளைங்கள்லாம் அழகாக பாடுறாங்க. அயல் கேட்க பாடவும் பயந்தேன், பஞ்சனை படுக்கவும் பயந்தேன். பஞ்சு இல்லாத செய்வாங்க. அந்த காலத்தில் அம்சம்னு ஒரு பறவை இருந்தது. அதை அம்சம் அப்படின்னு சொல்லி, அது என்ன பாலும் தண்ணீரும் கலந்து வச்சா பாலை மட்டும் எடுக்காமல் தண்ணீரை விட்டுருமா. அந்த பறவைக்கு என்ன பறவை? அன்னப்பறவை. நலா தமயந்தி, அந்த கதையில் அது வரும். நலன் தமயந்தி. தமயந்தி அந்த அன்னப்பறவையை தன்னுடைய காதலனுக்கு தூது விடுவார்கள். அந்த அன்னப்பறவை பாலை எடுத்துக்கோ. அப்படி ஒரு பறவை நம்முடைய நாட்டில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லாத ஒன்று. அந்த அன்னப்பறவையினுடைய முடி இருக்குல்ல, அது அம்சம். அம்சவதி அப்படின்னா ரொம்ப மெல்லியவாள். சொல்லில், பார்வையில், நடையில், சொல்லும் திறனில் எல்லாத்தையும் மெல்லியஸாக இருப்பாங்க. யார் மனமும் நோகாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு என்ன பெயர்? அம்சவதி, அம்சா. அந்த அம்சதூளிகா மஞ்சம் அப்படின்வாங்க. அதனுடைய சிறைகளை எடுத்து துணிக்குள்ளே புகுத்தி மெத்தை செஞ்சால் பஞ்சு மெத்தையை விட சாஃப்டாக இருக்குமா, ரொம்ப மென்மையாக இருக்கும். அம்சதூளிகா மஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மஞ்சம்? அப்படிப்பட்ட மஞ்சத்தின் மேலே இப்போல்லாம் என்ன வெல்வெட்டு இல்லை, வெல்வெட் தானே, வெல்வெட்டு, இலவம் பஞ்சு. இந்த தலையணை தைக்கிறதுல, படுக்கை உரை தைப்பதில் நிறைய விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் அடக்கி வைத்திருக்காங்க. கேழ்வரகு குத்தி நோம்பி புடைத்து எடுக்கின்ற போது இந்த மேல் தோல் வரும். அதுக்கு என்ன பேர்? கிராமத்தில் கொங்கைன்னு சொல்லுவாங்க. அதில் வர அந்த மேலே இருக்க தோலுக்கு கேழ்வரகு கொங்கை, கம்பு கொங்கை, தினை கொங்கை. இந்த கேழ்வரகு கொங்கை சாஃப்டாக இருக்கும், அதாவது மெல்லிஸாக இருக்கும், மெதுவாக இருக்கும். அதில் தலையணை தைத்து தலையணைக்குள்ளே அதை நிரப்பி தைத்து விடுவார்கள். நம்ம வீட்டில் யாருக்காவது ஜலதோஷம், தலைவலி, தலையில் நீர் கோத்துக்குச்சு, அந்த தலையணை மேலே தலையை வைத்து ஒரு நாள் இரவு படுத்திருந்தால் தலைக்குள்ளே இருக்கிற நீர் அத்தனையும் அது எடுத்துரும், தலைவலி போச்சு. அதை அந்த காலத்தில் அது செய்தாங்க. இப்போ நம்ம அதையெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை. கேழ்வரகும் தெரியாத குடும்பமெல்லாம் இருக்கும். கேழ்வரகு அப்படின்னா என்ன? வரகு தெரியாது, சாமை தெரியாது, திணை தெரியாது. என்ன தெரியும்? பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி தெரியும் இல்லை? ரொம்ப பேர் அப்படி தான் வாழறோம். ஆக அந்த கேழ்வரகு கொங்கையில் தலையணை செய்வாங்க. அப்புறம் பருத்தி செடியிலேருந்து விளையிற பருத்தியிலேருந்து பஞ்சனை செய்வாங்க. மரங்களை வளர்த்து மரங்கள்லேருந்து கொட்டக்கூடிய காய் வெடித்து பரவும். அந்த பஞ்சு இலவம் பஞ்சு, லேசானது இலவம் பஞ்சுகளை மெத்தை தைத்து படுப்பார்கள். அது ரொம்ப உடலை உறுத்தாது, நம் தசையை உறுத்தாது. அது மேலே படுத்தா தூக்கம் வராதவங்க கூட தூங்குவான். ஆக அந்த மாதிரி பஞ்சனை படுக்கவும் பயந்தேன். கட்டில் மேலே உட்காரதே பயந்தாவாறு தூங்குவாரா? பாட்டு கேட்க பயந்தேன், நான் பாட்டு பாடவும் பயந்தேன். நாம் பாட்டு பாடாதவங்க யாரும் இல்லை. சும்மா சைக்கிளில் போனால் பாடுவோம், பைக்கில் போனால் பாடிட்டு போவோம், காரில் போனால் பாடுவோம், வீட்டில் இருந்தால் பாடுவோம். குளிக்கும்போது பாடுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் ஒரு பேரன் இருக்கான், குளிக்கும்போது பாடிக்கினே குளிப்பான். பாத்ரூம் திறந்தால் பாட்டை நிறுத்திடுவான்.
அதனால் பாடிக்கிட்டே குளிக்கிறவங்க உண்டு. ஆக பாடல் நம்ம பாடுறதும் உண்டு, பாட்டை கேட்குறதும் உண்டு. அது பஞ்சனையில் படுக்கவும் பயந்தேன், நாட்டிய உயர்ந்த திண்ணை மேல். நாட்டிய உயர்ந்த திண்ணை மேல். அந்த காலத்தில் இப்போவும் சில கிராமங்களில் இன்னமும் திண்ணை உள்ளது. திண்ணை இன்னமும் இருக்குது. இந்த திண்ணை உயர்ந்த வீட்டினுடைய அமைப்பில் முன் வாசலில் ஒரு வராண்டா இருக்கும், கூரை இறங்கிருக்கும். இந்த திண்ணையை கட்டி திண்ணை மேலே தூண் இருக்கும். இந்த தூண்களுக்கு சந்தில் ஒரு நடைன்னு ஒன்று இருக்கும், நடந்து போகிற இடம். இந்த பக்கம் ஒரு சின்ன திண்ணை இருக்கும், அந்த பக்கம் ஒரு பெரிய திண்ணை இருக்கும். அந்த திண்ணை மேலே உட்காருவாங்க. இந்த தெருவில் வீசுகின்ற காற்று இந்த திண்ணைகள் இரண்டும் தடுத்து இந்த நடை வழியாக தெருவாசலுக்கு அனுப்பும். தெருவாசல் வழியாக உள்ளே போனால் உள்ளே ஒரு நடை இருக்கும். அந்த நடைக்கு பிறகு உள்ளே ஒரு கூடம் இருக்கும். அந்த கூடத்தில் வெயில் அடிக்கும், மழை நீர் விழும். அந்த கூடம் வெற்றிடமாக இருக்கும். மேலே சுற்றி தாழ்ந்த அந்த தளம் தாழ்வாரம். அப்போ இதெல்லாம் அமைப்பாக கட்டுவாங்க. இப்போல்லாம் அப்படி நாம் யாரோ கட்டிய வீட்டையே இடிச்சிட்டு வேறு மாதிரி இப்போ கட்டுறோம். அதெல்லாம் அவங்க விஞ்ஞான ரீதியாக நம்முடைய முன்னோர்கள் வீடை கட்டினாலும் அப்படித்தான் கட்டினார்கள். இப்போ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான், பழைய வீடெல்லாம் ரொம்ப அருமையான வீடு, முன்பகுதி மேலே இருக்கும், போக 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 பின்கட்டு முன்கட்டு அப்படி சொல்லுவாங்க. முன்கட்டு உயர்ந்ததாக இருக்கும், பின்கட்டுன்ற வீட்டினுடைய இடம் தாழ இருக்கும். அப்போ தெருவில் வீசுகிற காற்று இந்த மேலே வந்து நடை இருக்குல்ல, இந்த திண்ணைகள் தடுத்து ஒரு சுழற்சி அந்த நடையில் தான் குப்பையெல்லாம் இருக்கும். திண்ணை மேலே குப்பை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அமைப்பாக நிறுவனாங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். ஆக இங்கே நாட்டிய உயர்ந்த திண்ணை, மிகப்பெரிய திண்ணை, ஏறி உட்காரணும். திண்ணை மேலே, திண்ணையில் உட்காந்து கால் ஆட்டிக்கிட்டு இருக்கலாம், கால் தரையில் படாது. அப்போது உயர்ந்த திண்ணை, அந்த நாட்டிய உயர்ந்த திண்ணை மேல் இருந்து நன்குற கழித்து கால் கீழே நீட்டி, ரொம்ப சந்தோஷமாக அந்த காலை கீழே நீட்டி உட்கார்ந்து இருக்கவும் நீட்டவும் பயந்தேன். இந்த திண்ணை மேலே உட்கார பயந்தேன். திண்ணை மேலே உட்கார்ந்தபடி அந்த கால்களை கீழே தரைக்கு நீட்ட பயந்தேன். காலை நீட்டி திண்ணை மேலே உட்கார்றதுக்கு நான் பயந்தேன்றார். ஒரு ஏங்க பயப்படணும்? நம்ம இல்லங்களில் இன்றைக்கோ நம்ம வீட்டில் யாராவது வருகிறார்கள், வீட்டில் உள்ள பிள்ளைங்களாம் என்ன செய்கிறாங்க, அவர் பாட்டுன்னு உட்காந்துருப்பார். பெரியவர் வருகிறாரு, கொஞ்சம் எழுந்திருப்போம், ஒரு மரியாதை கொடுப்போம். இப்போல்லாம் மரியாதை என்பது கேட்டு வாங்குவதாக இருக்கிறது எல்லா இடத்துலையும். நல்ல மரியாதைக்குரியவர்கள் கேட்டு வாங்குவதே கிடையாது. ஏதாவது எப்படியே இருக்கட்டும், அது சின்ன பிள்ளைங்க, நமக்கு என்ன அப்படின்னு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்குறவங்களுக்கு இருப்பாங்க. சிலர் இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது, அதை கொஞ்சம் கட்டத்திட்டம் பண்ணி வளர்க்கணும். அதனால் பெரியவங்க வந்து எழுந்து நெல், கையை கட்டு, வாயை பொத்து இப்படியெல்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இப்போது சொல்லி கொடுத்தா நீ சும்மா வாயை கட்டிக்கோ, நீ கையை கட்டிக்கோன்னு இப்போ இருக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா? அதனால் காலம் மாறி போச்சு. ஆக நாட்டிய உயர்ந்த திண்ணைமையிலிருந்து நன்குற கழித்து, சந்தோஷமா கால் கீழே நீட்டவும் பயந்தேன். அடுத்து என்ன மாதிரி நீட்டி பேசுறது, 1 மணி நேரம் பேசின்றது. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்றார். என்னையா சொன்னார்? நீட்டி பேசுதல். ஒரு நண்பர் கிடைச்சாருன்னா அவருக்கு 1000 வேலை, அதை விட்டுட்டு இவருக்கு 1000 வேலை, அதையும் விட்டுட்டு எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. பயனுள்ள ஒரு விஷயமாகவே அது இருக்காது. இருவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம், மணிக்கணக்கில் பேசலாம். பொம்பளை பிள்ளைங்களே அப்படி தான். இந்த வீடு, அந்த வீடு, எதிர் வீடு, தோட்ட வீடு, பக்கத்து வீடு, இல்லை உறவு முறை வீடு போவது அல்லது போக சொல்லி இருக்கிறது அல்லது அவர்கள் வருவது, வீட்டில் எல்லா வேலையும்
காய்கறி அரிஞ்சிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒலையில் சோறு வந்துக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. பால் பொங்கிக்கிட்டே இருக்கும், அடாடாடாடா பால் காஞ்சி போச்சுன்னு ஓடுவாங்க. பேச்சுக்கு இடையில் பொங்கி வருவதை கூட கவனிக்கல, பேச்சு அவ்வளோ ஆர்வமாக போயிட்டுருக்கும். அப்படியே போயிட்டுருக்கும். புழக்கடை வடையாக ஏதாவது வரும் உள்ள, அது கூட தெரியாது. பேச்சு 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 பேச்சு, ஆண் பிள்ளையும் சரி பெண் பிள்ளையும் சரி அப்படி நீட்டி பேசுறது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய நேரம். அந்த பேச்சின் விளைவு என்ன? நல்லதும் நடக்கலாம், தீதும் நடக்கலாம். மனசுக்கு சந்தோஷமும் கிடைக்கலாம், மனசுக்கு சலிப்பும் வரலாம். சலிப்பு வர சொற்களாக இருந்தால், சந்தோஷம் வர சொற்களாக இருந்தால், ரெண்டு சொற்களுமே வேணான்றார் வள்ளலார். நீட்டி பேசினா ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை வரதான் செய்யும். எதையாவது பேசிகிட்டு இருப்பீங்க, எதையாவது ஒரு சொல்ல விட்டுருவீங்க, எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, எதையாவது ஒரு சொல் வந்துடும். அந்த சொல் நம்ம மனதை பாதிப்புக்கு உள்ளாகும். நீட்டி பேசவே கூடாது. சுருக்கமாக என்ன கேட்டார்கள், என்ன பதில், என்ன சொல்ல வந்தார்கள் கேட்கணும். ஆக சுருக்கமாக பேசுறது, சுருக்கமாக சொல்லுவது. ஆனால் சுருக்கமாக யாரோ சொல்லுவது கிடையாது. நம்முடைய சட்டை சுருக்கம் இருக்கக்கூடாது, இல்லை நம்முடைய பேண்ட்டு நம்முடைய வேட்டி சுருக்கம் இருக்கக்கூடாது, நல்லா நீட்டாக இருக்கணும். ஆனால் பேச்சு மட்டும் சுருக்கமாக பேச தெரியாது, சுருக்க நீக்க தெரியாது. ஆக சுருக்கமாக நன்குற கழித்து கால் கே நீட்டவும் பயந்தேன், நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்தனன். சரி, நீட்டி பேசலாம், நிறைய பேசலாம், நிறைய சொல்லுவேன். நீங்கள் நேரில் வாங்க, தொலைபேசியில் இவ்வளோ பேச முடியாது, கொஞ்சம் நேரில் வந்துடுறீங்களா? நிறைய பேச வேண்டியது இருக்குது. நீ நேரில் வந்தாலும் நிறைய தான் பேச போகிற, தொலைபேசியில் பேசினாலும் நிறைய தான் பேச போகிற. எனக்கு நேரம் ஒன்று இருக்குது, நீ இந்த ஃபோன்லேயே பேசு, நிறைய பேசு, நிறைய நேரம் நான் உட்காந்து கேட்குறேன். ஆக நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்தனன் எந்தாய். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவா, நான் இப்படியெல்லாம் இருந்தேன்பா, என்னை ஏன்பா நீ விட்டுற? நீ மட்டும் எனக்கு போதும். இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் நான் விரும்பவே இல்லையே. இப்படி என்றாவது நான் விரும்பினேனா? காட்டு உயர் அணை மேல் இருக்க பயந்தேன், காலின் மேல் கால் வைக்க பயந்தேன், பாட் அயல் கேட்க பயந்தேன், பாடவும் பயந்தேன், பஞ்சனை மேல் படுக்கவும் பயந்தேன், நாட்டிய உயர்ந்த திண்ணை மேல் உட்கார்ந்து காலை நீட்டவும் பயந்தேன், நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்தன். நான் இப்படியெல்லாம் பயந்து வாழறனே. ஐயா, நீங்கள் பயம் பூஜ்யம் சொன்னீங்க, நீங்கள் பயந்தன்னு எழுதுறீங்களே. இந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் இந்த பயத்தோடு தான் வாழணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு ரொம்ப பணிவானவர், அன்பானவர், தயவானவர், கருணை உடையவர். அதனால் வள்ளல் பெருமான் இதை சொல்லி நாம் அந்த கேட்ட தலைப்புக்கு வந்துடும். சிறு தெய்வங்கள். இந்த சிறு தெய்வங்கள் ஒவ்வொரு வீட்டிலேயே இருக்குது, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது, ஒவ்வொரு நகரத்துலேயும் இருக்குது, ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. இந்த நலிதரு சிறு தெய்வம் நலிவை உண்டாக்கக்கூடியது. நம்முடைய மனசுக்கு, உடலுக்கு நலிவை கொடுக்கக்கூடிய சிறு தெய்வங்கள். இதெல்லாம் இந்த சிறு தெய்வங்கள் நலிவை கொடுக்கவையானால், உயர்வை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா? அந்த தெய்வம் எந்த தெய்வம்? அதையும் வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். இங்கே நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி, பல பெயர் நாட்டி, ஒரு பேர் இல்லை, ரெண்டு பேர் இல்லை, அது ஒரு பட்டியலிட்டு நம்முடைய ஆசிரியர் பெருமாள் அவர்கள் உளுந்தூர்பேட்டையில் இருந்தார். அவரை பேச விட்டோம்னா இந்த சாமிகளை பட்டியலிட்டு பேசுவார். காட்டேரி, பேய், பிசாசு, மாடசாமி, நொண்டி கருப்பன், கருப்பன், மகமாயி, ஆராயி, வீரன், சொல்லிகிட்டே போகலாம்.
ஆயிரம், ஆயிரத்தால், கண்ணாயிரத்தால், கண்ணாயிரத்தால், நிறைய, ஒன்று நன்று 2 இல்லை, நிறைய நலிதரு சிறு தெய்வம் என்று இவங்களாம் எப்படி உருவாகியிருப்பாங்க? நம்முடைய முன்னோர்கள், நாம் அந்த பரம்பரையில் தான் வந்திருக்கிறோம். நீங்கள், நான், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் காடுகளிலே நம்முடைய முன்னோர்கள் வசித்தார்கள். அவர்களுக்கு பயிரிட தெரியாது, வீடு கட்ட தெரியாது. காட்டு மிருகங்களாக 4 கால் ஜீவங்களோடு 2 கால் ஜீவர்களாக, கட்டிங் கிடையாது, ஷேவிங் கிடையாது, மழித்தல் நீட்டல் அதெல்லாம் கிடையாது, துணி உடுத்துவது கிடையாது. விலங்குகளோடு விலங்குகளாக ஒரு காலத்தில் வாழ்ந்தோம். இந்த காலத்துக்கு என்ன பேர்? காட்டு மிராண்டி காலம்னு இல்லை, காட்டு மிராண்டிகள். இப்போவும் அதை மாதிரி உள்ளவங்க இருக்காங்க. அங்கே அரசாங்கம் போகக்கூடாதுன்னு தடை சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு தீவு இருக்குது, இந்த தீவில் யாரும் போனதாக வரலாறு இல்லை. போனால் அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க? சுத்தமாக இல்லாத பண்ணிவிடுவாங்க. அந்த தீவுக்குள்ளே இன்னும் நுழையவே இல்லை. அது இந்த உலகத்தில் தான் இருக்குது. அப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமாக தான் வாழ்ந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக காட்டில் இனங்கள், மனித இனம் பெருகும்போது ஒவ்வொரு தலைவர் உருவாவார். அது ஒரு கோஷ்டி ஆகிடுவாங்க. ஒரு கூட்டமாக இங்கேருந்து அடுத்த காட்டுக்கு பயணிப்பாங்க. அடுத்த காட்டில் இருக்கவன் இந்த காட்டுக்கு வரும்போது காட்டுக்குள்ளேயே சண்டை வரும். என்னுடைய காடு, உன்னுடைய காட்டில் நீருன்னுவான். இந்த காடுன்னு சொன்ன வார்த்தை அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எங்கே போய் வரேன்னா நிலத்துக்கு போய் வரோம்னு இங்கே சொல்லுவோம். கொஞ்சம் பகுதியிலே வயலுக்கு போய் வரேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பகுதியிலே கொல்லைக்கு போய் வரேன்னுவாங்க. கொஞ்சம் பகுதியில் காட்டுக்கு போய் வரேன்னுவாங்க. நாம் இங்கே இடுகாடும் சுடுகாடும் தான் காடுன்றோம். அவர்கள் எல்லாம் அதை காடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காடை தான் வெட்டி நிலந்திருத்தி காட்டு எருவை போட்டு பயிர் செய்ய ஆரம்பித்தோம். ஆக 2 கால் ஜீவிகளாக காடுகளிலே வசிக்கின்ற பொழுது இந்த கூட்டத்தாருக்கும் அந்த கூட்டத்தாருக்கும் சண்டை வரலாம், போட்டி வரலாம், பூசல் வரலாம். அப்பொழுது இந்த கூட்டத்தாரை காப்பாற்றுவதற்கு ஒரு ஆண் ஜென்மம், ஒரு பெண் ஜென்மம், அது கத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு, தடி, பெரிய கட்டை, கையில் கத்தி, இதெல்லாம் கூட பண்ணிட்டு போய் சண்டையிடுவாங்க. சண்டையில் இந்த கூட்டத்தாரை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, அந்த கூட்டத்தார் பயந்து போவாங்க. அந்த கூட்டத்தாரும் அதுக்கு தலைவர் உண்டு. இந்த கூட்டத்தார் அந்த கூட்டத்தார் காடுகளிலே இடம்பெயர்ந்து புலன்பெயர்ந்து ஏதாவது கிடைக்கிற இடத்துக்கு போய் குடியிருக்கிற சமயத்தில் என்ன ஆகும்? அந்த தலைவர் ஒருத்தர் இறந்துடுவார். அந்த தலைவருக்கு என்ன வேலைன்னா இந்த கூட்டத்தாரை காப்பாற்றுவது மட்டும்தான் அவர் வேலை. அவர் வேட்டையாடவோ உணவு தயாரிக்கவோ எதுவும் தயாரிக்க மாட்டார், சிவனேன்னு இருப்பார். அவர் சாப்பிட்டு உட்கார்ந்தே அவர் சண்டைக்கு தயாராகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் பயிற்சியில் இருப்பார், முயற்சியில் இருப்பார். சண்டை வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா அப்படி வந்தது தான் எல்லா கலைகள்லாம் எப்படி வந்தது? அப்படி தான் வந்து தற்காப்பு கலைகள் படிக்கிறோம் இல்லையா? இந்த தற்காப்பு கலைகளில் தடி இருக்குது, கழி இருக்குது, கத்தி இருக்குது, இன்னமும் இருக்குது. ஆக அந்த தற்காப்பு கலையை பயன்படுத்தின அவர் எப்படி இருப்பார்? கட்டு மஸ்தாக இருப்பார். உடம்பு எங்கெங்கே கட்டுக்கட்டாக இருக்கணுமோ அங்கெல்லாம் கட்டுக்கட்டாக இருக்கும். அவர் உண்ணும் உணவு மற்ற மனிதர்களை விட அதிகமாக இருக்கும். அவர் பருகும் நீரும் அதிகமாக இருக்கும். அவரை பார்க்கவே முடியாது. பார்க்கும்போது ஒரு பயம் வரணும். எப்படி இருப்பார்? மீசையை முறுக்கி விடுவார். முறுக்கின மீசை மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சா நிற்கும். எனக்கு ஒரு தாத்தா இருந்தார் உளுந்தூர்பேட்டையில். அவர் மீசையை முறுக்கினார்னா எலுமிச்சம்பழம் வச்சா நிற்கும். அப்போ எவ்வளோ பெரிய மீசை அது! அந்த செருப்பை பார்த்தோன்னா ஒரு செருப்பு வந்து 5 கிலோ இருக்கும். அதில் உள்ள ஆணி வச்சுருப்பார். அப்படி நடந்து வருவார் பாருங்கள், நாங்களாம் பயப்படுவோம், சின்ன குட்டி பசங்க. இந்த மனுஷன் அந்த மீசையை முறுக்கி விட்டு இப்படி வந்தார்னா அந்த புஜத்தெல்லாம் பார்க்கணுமே, ரொம்ப பெரிய அடியால், பயமாக இருக்கும். தாத்தா வராருன்னா பயப்படுவோம். ஆனால் அவர் ரொம்ப சாப்பிட்டானவர், ரொம்ப மென்மையானவர். ஆக அதை மாதிரி அந்த கூட்டத்து தலைவர் இருப்பார். அவர் இறந்துபட்டு போனவனே அந்த கூட்டத்தார் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இறந்தவர் அங்கேயே காட்டில் ஒரு இடத்துல கொள்ளை வெட்டி அதுக்குள்ளேயே போட்டு அவரை சமாதி பண்ணிவிடுவாங்க.
அதன் மேலே அவர்கள் ஒரு கல்லை எடுத்துகிட்டு வருவாங்க. எப்பயுமே ஒரு கருங்கல்லை பேர்த்து எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்ன கல் நடுவாங்க. எனவே கல் எப்பயுமே மழையை, காற்று, வெள்ளம் எதனாலும் பாதிக்கப்படாது. அந்த கல்லை வச்சுட்டு ஆண்டுக்கு ஒரு முறை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த கல்லை போய் வணங்குவாங்க. என்னென்ன, வீரப்பா என்னை நீ காப்பாற்றினியே, ஐயனாரா என்னை காப்பாற்றினியே, சொக்கேசா என்னை காப்பாற்றினியே, மாடசாமி என்னை காப்பாற்றினியே. இப்படி நொண்டிக்கருப்பா, அவர் கால்காரு நொண்டியாக இருந்திருக்கான், ஆனால் சண்டையில் ஜெயிப்பார். நொண்டிக்கருப்பா, இப்படியெல்லாம் இந்த வழிபாட்டில் இந்த தெய்வங்களை உருவாக்கி நடுக்கல் அந்த கல்லை நடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, பொம்மை செய்ய ஆரம்பித்தாங்க. அறிவு உயர்ந்தது. மண்ணுனால் செய்தாங்க. அப்புறம் கட்டிட்டாங்க. என்ன கட்டினாங்க? பொம்மையாகவே கட்டிட்டாங்க. நல்லா உட்காந்துக்கிட்டு அனுபவம் எவ்வளோ உயரம். அப்போ அவ்வளோ பெரிய ஆள். பார்த்தா ஐயனார்னா எவ்வளோ பேர் இருப்பார், நிறைய உயரம் இருப்பார். கையில் என்ன இருக்கும்? கத்தி இருக்கும், சூளம் இருக்கும், அறிவாக இருக்கும். பக்கத்தில் அவர் வளர்த்த வேட்டை நாய் இருக்கும். அப்புறம் அவர் அருந்திய பானங்கள் இருக்கும். அது மேலே புட்டியில் எழுதியிருக்கும். என்ன இது? ஆயம். என்ன ஆயம்? பிழிந்து எடுத்த சாரை ஆயப்படி பண்ணுறது. என்ன ஆயம்? சார் ஆயம். அதை பாட்டிலில் நிரப்பி வச்சுருப்பாங்க, புட்டியில் இல்லை ஜாடியில். இதெல்லாம் அவர் உபயோகித்தது. மிகப்பெரிய சுருட்டு இருக்கும். அது யார் சாப்பிட்டது? அவர் சாப்பிட்ட சுருட்டு. அப்புறம் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் இருக்கும். பாட்டிலில் சாராயம், ஒரு சுருட்டு, இவ்வளவும் வச்சு அவரை வழிபாடு பண்ணுவோம். ஏன்? அவர் நம்முடைய கூட்டத்துக்கு தலைவராக இருந்தார். இந்த தலைவருக்கு பிடிச்சதுமானலாம் இப்போது அந்த வழிபாடு நம்ம இல்லங்களில் இருக்கா இல்லையா? இறந்த பிறகு தந்தை இறந்தார், தாயார் இறக்குறாங்க. தாயாருக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு வச்ச அதை வச்சுட்டு ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணுற இல்லங்கள்லாம் உண்டு. அவர் தயிர் சாதம் பிடிக்கும், கிண்டி வச்சு கற்பூர ஆரத்தி பண்ண வேண்டியது. அவங்களுக்கு முறுக்கு எல்லடை பிடிக்கும், தூக்கி வச்சு படைக்க வேண்டியது. பார்க்குறங்களே, இப்போவும் இருக்குது. 8ஆம் நாள் துக்கம், 16ஆவது நாள் துக்கம், ஒரு மாதம் முடிந்ததும் துக்கம், அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை நினைவு கூர்ந்து அவர்கள் உண்ட உணவுகளெல்லாம் செய்து வச்சு என்ன பண்ணுவான்? இதெல்லாம் வழிபாட்டில் வந்தது. இதெல்லாம் நாம் தொடர்ந்து வருகின்ற ஒரு பழக்கம், ஒரு வழக்கம். அது செய்யலை, கொஞ்சம் அறிவு வந்து போச்சு. அதெல்லாம் சும்மா இறந்தவங்க அடுத்த நிமிஷமே பிறந்துடுறாங்கன்னு எழுதியிருக்கார் வள்ளலார். இறந்த உடனே அந்த ஆன்மா வேறு ஒரு உடம்பு எடுத்து போகுது. அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மா வேறு ஒரு உடம்புல இன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த ஆன்மா உடம்பு இருக்கும்போது சுற்றுச்சு, உடம்பு இல்லாமல் எப்படி சுற்றி வரும்? அதெல்லாம் அந்த ஆவி சுற்றுது, ஆவி வீட்டுக்குள்ளே வருதுன்றதெல்லாம் நம்ப முடியாது. அதனால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நாங்கள் வள்ளலார் வழியில் இருக்கோம். வள்ளலார் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டார். இறந்தவர்களை புதைத்தல் வேண்டும், நேர்ந்த மட்டில் நேர்ந்த நாளில் அன்ன விரயம் செய்ய வேண்டும், திதி கருமாதி முதலிய சடங்குகள் எதுவும் செய்ய வேண்டாம், மீளவும் திரும்ப நம்மோடு வந்து பிறந்து இருப்பார்கள் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவன் பேயாவோ பிசாசோலாம் சுத்தவே இல்லைன்னு எழுதிட்டார். ஆக அப்படி இருக்கும்போது வீட்டில் யாரோ ஒருத்தர் அடிபட்டுறார். உடனே அந்த சொந்தம், அந்த சுற்றம், அந்த நட்பு, அந்த உறவுன்றல அது உள்ளே வந்து புகுந்து என்ன சொல்லுவான்? நீ அவரை நினைக்கிறதே இல்லை, வருஷத்துக்கு வருஷம் படைக்கிறதும் கிடையாது, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் போட்டு விட்டாங்களா அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயம் வந்துடும். ஆஹா, அதனால் அந்த வீட்டில் செத்த சின்ன பாவாடை பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணாக இருந்தால் அதுக்கு பாவாடை காரியன்னுவான். புடவெல்லாம் கட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து திருமண வயதில் இறந்ததா பூவாடைக்காரி. உன் வீட்டில் பூவாடைக்காரியை நீ வழிபடவே இல்லை, இந்த பாவாடைக்காரியை நீ வழிபடவே இல்லை. அந்த பாவாடைக்காரி பண்ணுற வேலை தான் இதெல்லாம். ஒரு அக்கா உடைய இவங்க பயந்து போய் பாவாடை பூவாடை எல்லாம் தூக்கி வச்சு என்ன பண்ணுவாங்க? தீபாரதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ மனசுக்கு இவங்களுக்கு ஒரு சாந்தி. சரி, நம்ம படிச்சிட்டோம், இனிமேல் இந்த பிரச்சனை வராது இருக்கா? நீ பண்ணாலும் வரும், நீ பண்ணனாலும் வரும்.
இதைத்தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நமக்கு என்ன வரணுமோ அது வரும், என்ன போகணுமோ அது போகும். போனது திரும்ப வரலாம், திரும்ப வந்தது போகலாம். இது வாழ்க்கையினுடைய தத்துவம். இதை உணர்ந்துட்டால் போகிறோம். எது நடந்தாலும் நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போகட்டும். நம்ம மட்டும் இழக்கக்கூடாது. நாம் திறமாக இருக்கணும். இந்த கருங்கல்லை நட்டு வச்சு வழிபாடு பண்ணுறாங்களே, மனசில் அப்படி ஒரு கருங்கல்லை நம்ம நட்டணும். எதற்காகவும் அந்த சொற்களை கேட்டு தளரவே கூடாது. மனதில் என்ன வேணும்? மனதில் உறுதி வேண்டும், மன நுட்பம், மன திட்பம் வேணும். இந்த மனசை உடைக்கிற ஆளெல்லாம் பார்த்தா கும்பிடு போட்டு எட்ட ஓட்டிடுங்க. ஆஹா வராரு, நாம் தைரியத்தை குலைக்க வராரு, நம்முடைய நம்பிக்கையை குலைக்க வரார். ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிற ஒன்று மேலே நமக்கு நம்பிக்கை வராது. இப்படி சிறு சிறு தெய்வங்கள் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்பவர்கள் வாழட்டும், அதை பற்றி நாம் குறை சொல்லலை. இங்கே வள்ளலார் சொல்ல வந்தது நலிதரு சிறிய தெய்வம் என்று. இந்த சின்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் நலிவோடு இருக்கின்றார்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாத்துக்கும் கஷ்டப்படுவாங்க. அவர்கள் தான் இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இருப்பாங்க. ரொம்ப வளர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தெய்வங்கள் கோயிலுக்கு போயிட்டுருப்பாங்க, மிகப்பெரிய தெய்வ கோயில்களுக்கு போவாங்க. பெயரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரியவர்கள் மிக உயர்ந்த பெயர்களை தங்களுடைய பிள்ளைக்கு பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் வைப்பாங்க. சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க சிறிய பெயர்களை எல்லாம் வைப்பாங்க. அந்த பெயர்களெல்லாம் பார்த்தோம்னா இந்த சாமி பெயராக தான் இருக்கும். ஆக இந்த சிறு தெய்வங்கள் வழிபாடை, எந்த சிறு தெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த சிறிய தெய்வத்துடைய இயல்பு, அவனுடைய செயல்பாடுகள் நமக்குள்ளேயும் வரும், நம்ம குடும்பத்தாருக்கும் வரும். நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள். இது வேதங்களில் மட்டும் இல்லை, வள்ளலாரும் இதையே சொல்லியிருக்கார். வேத மொழி யாதொன்று பற்றின் முடிவில் அதுதான் வந்து முற்றும். நீங்கள் எதை நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் வரும். அதனால் நினைப்பதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். இதற்கு முன்பு நினைவை ஊட்டியவர்களை மறந்து விடுங்கள். உங்கள் நினைவை மாற்றுங்கள், உங்களுடைய வழிபாடை மாற்றுங்கள். நிறைய பேர் அதனால தான் வள்ளல் பெருமான் நலிதரு சிறு தெய்வங்களை நமக்கு கொடுக்காம, பெரிய தெய்வங்களையும் கொடுக்காம, மிகப்பெரிய தெய்வம் நீங்கள் சொல்ல வந்தால் இந்த உலகத்தில் நம்முடைய இந்திய திருநாட்டில் ஈஸ்வரன் சொல்லுவாங்க, ஈஸ்வரின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் பெரிய சாமி தான் இல்லை. அந்த பெரிய சாமிகள் கூட கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஈஸ்வரனுடைய படம்லாம் வரைகிறாங்க இல்லையா, அந்த படம், அந்த பொம்மை செய்திருந்த ஈஸ்வர யோக தண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கையில் வச்சுருப்பார். இந்த யோக தண்டத்தை கையில் வச்சுக்கிட்டு புலியால் ஆகிய தோல் அல்லது யானை தோல். யானை என்பது மதம், புலி என்பது கொடூர குணம். நமக்குள்ளே இருக்கிற அந்த குணங்களை உரிக்க வேண்டும் என்று தான் அதை ஆடையாக அணிந்தார், கீழே போட்டு உட்கார்ந்தார். நாம் என்ன நினைக்கிறோம், அப்படித்தான் அவர் இருந்தார்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தவறு. நம்முடைய புலி போன்ற கொடூரமான குணங்களை என்ன செய்யணும், உரிச்சிடணும். மதம் பிடிக்காமல் இருக்கணும். யானை தான் மதம். அந்த யானை தோலை உரித்து கரி உரு போர்வையான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை? ஈஸ்வரனை. ஆக இந்த ஈஸ்வரன் கண்ணை மூடிட்டு தவத்தில் இருக்கார். எவர் யாரையா வேணும், அவர் யாரையோ ஒருத்தரை தவத்தில் நினச்சிருக்கார். அந்த ஈஸ்வரியும் கண்ணை மூடி தவம் பண்ணும், ஈஸ்வரனும் கண்ணை மூடி தவம் பண்ணுறார். ஏன் இந்த ஈஸ்வரன் கண்ணை மூடி தவம் பண்ணுறாருன்னா, அவருக்கு மேலே இருக்கிற ஒரு அதிர்ஷ்டான தெய்வம் என்ன, அதுதான் ஜோதி. அந்த அருள் ஜோதி தான் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம். அந்த தெய்வத்தை தான் அவர்களும் வணங்குகிறார்கள், அவர்களும் எண்ணுகிறார்கள். சிறிய தெய்வங்களையெல்லாம் விட்டு அந்த அருட்பெருஞ்சோதி தெய்வத்தை வணங்குகின்ற போது எல்லா தெய்வங்களும் சாதாரணமாகிடும். அதுதான் பெரிய தெய்வம், பெரிய பெருந்தெய்வம் அருள் ஜோதி தெய்வம்னார். நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர
அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக கேட்குதான். பலியிட எடுத்து போகிறாங்க. அந்த ஆள் சாப்பிட்டது அந்த நடுக்கல். நாம் நடுக்கல்லை வணங்கினார்கள், நடுக்கல்லை உருவமாக்கினாங்க. இந்த நடுக்கல் வழிபாட்டில் இருந்து நாங்களும் வெளியே வந்திருக்கிறோம். நான் மட்டும் அப்படி இல்லைன்னு சொல்லாத. ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் வழிபாட்டை மாற்றினார். எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்த அப்பாவும் வழிபாட்டை மாற்றினார். அதற்கு முன்பு இருந்தவர்கள் நாங்கள்லாம் கப்பூரில் குடியிருந்தோம். ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி கப்பூர்னு ஒரு ஊரில் இருந்தோம். அதன் பிறகு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் சேர்ந்த நாடுன்னு திருமதுரைன்னு ஒரு கிராமம், அங்கே இருந்தோம். அதன் பிறகு உளுந்தூர்பேட்டையில் இருந்தோம். அதன் பிறகு சேர்ந்த நாடுன்னு ஒரு ஊருக்கு அதில் இருந்தோம். அதன் பிறகு வாழப்பட்டில் இருந்தோம். அதன் பிறகு திருக்கண்டேஸ்வரத்தில் வாழ ஆரம்பித்தோம். அப்போதெல்லாம் யார் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னா, பாதூர் என்று சொல்லுகின்ற அந்த பாதூரில் இருக்கின்ற ஐயனார் சொக்கநாதன். இந்த தெய்வங்களையெல்லாம் எங்கள் தாத்தாவே விட்டுட்டார். அதன் பிறகு எங்கள் அப்பாவும் விட்டுட்டார். அதன் பிறகு இந்த தலைமுறையில் இருக்கிற நாங்களும் விட்டுவிட்டோம். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த தெய்வங்களெல்லாம் குல தெய்வங்களாக இருந்தது. இப்போ யூடியூப் பார்த்திங்கன்னா எல்லா சேனலையும் என்ன சொல்கிறான், உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள், உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இப்படித்தான் இருக்கும், குலதெய்வத்தை மறந்தானாலும் என்ன வரும், இவ்வளோலாம் வரும், மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் உண்டு. ஆக எதற்கு நாம் கலங்கக்கூடாது. அதை பலிதர ஆடு என்னெல்லாம் எடுத்து போகிறாங்க, பன்றி. எனக்கு தெரிஞ்சு முத்தாண்டிக்கு போன ஒரு கிராமம் முன்னமே நான் பேசியிருக்கிறேன். முத்தாண்டிக்கு பதில் அவர் பெயரே ராமலிங்கம் தான். அவங்க வீட்டு அம்மா பேர் தனலட்சுமி. இருவரும் இங்கே வந்து சென்றவர்கள். சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கதை உண்மையிலே நடந்தது. அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு வேண்டுதல் உண்டு. அந்த வேண்டுதலில் முப்பூசை போடணும் ஐயா, அதை நாங்கள் விடவே முடியாது, எங்கள் தெய்வங்களெல்லாம் நாங்கள் வணங்கித்தான் ஆகணும். இங்கே சொந்த பந்தங்கள் விடலை, குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, பெரிய பொண்ணாகிட்ட, பையன் பெரிய பையன் ஆகிட்டான், இன்னும் குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருக்கிறேன்னு சொல்லி திட்டுறாங்க, பையறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அப்பொழுதெல்லாம் நம்முடைய சிவநேசன், எம்பெருமாள், வாசுகி, சாமிக்கண்ணு, நிறைய இந்த மாவட்ட கருவூல அதிகாரிகள் மத்தியில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இங்கே வருவாங்க. அப்புறம் அவங்களோடலாம் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு வேன் ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள்லாம் போனோம். பத்திரிகை அடிக்க சொல்லி முப்பூசை காதணி விழா அடிச்சிட்டார். போய் அவங்க வீட்டில் முப்பூசை போட்டோமா, இல்லை அகவல் படிச்சுட்டு அவங்க வேறு வழி இல்லை, மொட்டை போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு காதையும் குத்திட்டு, சரி போகட்டும், கொஞ்சம் வள்ளலார் வழிக்கு வராங்க, கொஞ்சம் செய்ய வேண்டியதை மட்டும் செய்வோம், மற்றது வேணாம். அவர் வளர்த்த ஆடு, பன்றி, கோழி 3ஐயும் கொண்டு போய் அவருடைய வழிபாட்டுக்கு எந்த சாமியை சொன்னாரோ அந்த கோயிலே மேலே தாளம் பம்பை உடுக்கெல்லாம் அடித்து கொண்டு போய் அப்படியே விட்டுட்டு வெளியே வந்தோம். அங்கே இருந்தவங்கெல்லாம் எங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பலியிடாட போகிறீங்க? ஐயா, உள்ளே இருக்கிற சாமிகிட்ட கத்தியெல்லாம் இருக்குது, அந்த சாமியை அதுக்கு வேணும்னா அறுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். இல்லை நீங்கள் யாராவது எதாவது பண்ணுங்கள், நாங்கள் அதை வெட்டக்கூடாது, வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆடு என்னாச்சு, பன்றி என்னாச்சு, கோழி என்னாச்சுன்னு நாங்களும் பார்க்கல. இந்த முத்தாண்டிக்கு போகிற ராமலிங்கம் ஐயா விடல. இது உண்மையானு நீங்கள் நாளைக்கே போய் முத்தாண்டிக்கு போதில் முந்திரி வியாபாரி ராமலிங்க ஐயாவை கேட்கலாம். ஏன்னா இந்த நலிதரு சிறு தெய்வ வழிபாடுகளை வள்ளல் பெருமான் வேட்டவளம் ஜமீன்தாருடைய சன்னிதானத்துக்கு எதிர இந்த ரோட்லேயே இருக்குது, அங்கேயே அவர் அதை நிறுத்தினார். முதல்ல சிறு தெய்வ வழிபாடை வள்ளல் பெருமான் நிறுத்தினார். ஆக அந்த சிறு தெய்வம் அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஆடு, பன்றி, குக்குடங்கள், கோழியெல்லாம், இந்த பறவை இனங்கள்லாம் எதை வேணாலும் அறுத்து கொடுப்பாங்க. ஒரு உடம்பில் இருக்க உயிரை வளர்க்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். உடம்பை வளர்க்குறோம், உயிரை வளர்க்குறோம், பெத்த பிள்ளை உயிர் உள்ளது, உடல் உள்ளது. ஆக நம்முடைய வேண்டுதல் வேண்டும்னா, நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றின கடவுளுக்கு ஐயா இதெல்லாம் நடந்ததுன்னா இந்த சுண்டு விரலை உனக்கு தரேன்னு நான் வேண்டிக்கலாம் இல்லையா? அந்த வேண்டுதல் நிறைவேறது போயிட்டு என் சுண்டு விரலை நறுக்கி நான் கொடுக்கலாம் இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம்.
இதையெல்லாம் வேண்டுதல் கிடையாது. என் தலைமுடியை தரேன், ஏன்னா இது வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே இருக்குல்ல. அந்த கடவுள் மட்டும் இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால், மவனே உன்னையும் அனுப்பிச்சேன், உனக்கு உயிரையும் கொடுத்தேன், உனக்கு தலையில் மயிரையும் கொடுத்தேன், நீ எனக்கு மயிரை முடியை கொடுக்க வந்தியா? அவ்வளோ இழைச்சவனானாலும் அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? தலையில் இருக்க முடியாக கேட்பார் கடவுள்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதில் மொட்டை அடிக்க முடியுமா? காது ஏற்கனவே காதில் ஓட்டை போட்டிருக்காரு. கண்ணுக்கு 2 ஓட்டை, மூக்குக்கு 2 ஓட்டை, வாய்க்கு 1 ஓட்டை, வெளியே போகிற ஓட்டை, ஒன்றுக்கு போகிற ஓட்டை, இவ்வளோ ஓட்டை போட்டு நான் அனுப்பின கடவுளுக்கு இங்கே ஓட்டை போடவும் இங்கே ஓட்டை போடவும் தெரியாதா? அவ்வளோ அறிவு இல்லாதவரை நாம் இழுத்து வச்சு என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இதெல்லாம் நம்ம போடுறோம். இது கேட்டால் வழிபாடு. இதை வள்ளல் பெருமானுக்கு விருப்பமே இல்லை. இந்த காதணி விழாலாம் அவருக்கு தேவையில்லாத ஒன்று. மக்களை விழிப்புணர்வு கொண்டு வந்தார். இதே ஒரு சாரார் இதை வளர்த்தாங்க. இந்த காது குத்துறதுக்கு ஒரு விழா எடுப்பாங்க. அதுக்கு பத்திரிகை வேறு போடுறது உண்டு. என்ன பத்திரிக்கை? என்ன பத்திரிக்கை? இயர் பஞ்சர். சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகுது, டியூப்பு பஞ்சர் ஆகுது, கார் டியூப்பு பஞ்சர் ஆகுது. இயர் என்னப்பா அது பஞ்சர் ஆகுது? ஆகலை. நீ நானும் பஞ்சர் பண்ணணும். போயிட்டு பார்த்தேன், இயர் பஞ்சர் ஆஃபீஸ்னு போட்டிருந்தான். என்னடா டயர் பஞ்சர் ஆஃபீஸெல்லாம் பார்த்துருக்குறோம், இயர் பஞ்சர் ஆஃபீஸ் கூட இங்கே இருக்குது. காது குத்தப்படும், இயரை பஞ்ச் பண்ணுறாங்களாம். காது குத்தல்னாலும் மூக்கு குத்தல்னாலும் நமக்கு அறிவு வராது, சுவாசம் போகாது, இப்படிலாம் ஒரு கட்டுக்கதைகள். மூக்கும் குத்தலை காதும் குத்தலை. போலந்தில் போய் பார்த்தேன் எல்லாரையும், ரஷ்யாவில் பார்த்தேன் எல்லாரையும், கனடாவில் பார்த்தோம் எல்லாரையும், அமெரிக்காவில் பார்த்தேன் எல்லாரையும். இங்கே வந்தாங்க, வரும்போது பார்க்குறோம் அவங்கெல்லாம் காதும் குத்தலை மூக்கும் குத்தலை. ஆனால் அவங்களெல்லாம் அறிவில் சிறந்தவங்களா இல்லையா? எவ்வளவு மூட பழக்க வழக்கங்கள் நம்மால் முடியுமோ அவ்வளவும் கட்டி அதோடு வாழ்ந்துட்டு உட்காந்துக்கிறோம் நாம். ஆக பலி கடா முதலிய உயிரை, பலி கடா எல்லாம் என்ன தெரியுது? வள்ளலாக இருக்கு, உயிராக தெரியுது. அவங்களுக்கு இன்னும் உணவாக தெரியுது. ஆடு, பன்றி, கோழி, பலி கடா, ஆடு, மாடு எல்லாத்தையும் வெட்டுறாங்க. இதையெல்லாம் கடவுள் கேட்பாரா? ஏன் உயிரே சாமி ஆடும், எனக்கு 2 கடா கொடுறா அப்படின்னும். திடீர்னு நம்மளில் யாராவது ஒரு ஆளுக்கு சாமி நீ பெத்த பிள்ளையில 1 கொடுறா அப்படின்னு கேட்டால் இவனை சுத்தமாக அடிச்சுடுவாங்க. என்ன கேட்ட சாமி? பிள்ளைய கேட்ட நீ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அடி உதப்பிச்சுருவாங்க. ஆக சாமி வந்தான்னா ஆடு தான் கேட்குமா, கோழி தான் கேட்குமா? சாமி கூட வந்தால் நேராக வரலையே. யாராவது ஒரு மனிதனை தேடி அந்த மனிதனுக்குள்ளே சாமி இருக்குது. ஒரு சாமி இருக்கும்போது இன்னொரு சாமி எப்படி புகும்னு தெரியல. சாமி புகுந்து போச்சான். ஆடும், ஆடு கேட்கும். இதெல்லாம் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வாழ்ந்து வாழ்க்கையை வீடாக்கிட்டு இருக்கிறாங்களே. அதனால் பலிக்கடா முதலிய உயிரை என்ன வெட்டுறாங்க? உயிரை, இந்த உடம்புல கத்தியை வச்சு இந்த உயிரை அப்புறப்படுத்திட்டு இந்த உடம்பை கழுத்தில் கத்தி வச்சு என்னையோ உங்களையோ வெட்டினா உயிர் போயிடும். அப்புறம் உடம்பு பிண உடம்பு. மனித உடம்பு எங்கே வெட்டப்பட்டாலும் பிண உடம்பு, பிணம் வரைக்கும் போகுது. பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒப்படைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 ஆடு வெட்டினாலும் பிரேத பரிசோதனை கிடையாது. ஏன் வெட்டினு சட்டம் கிடையாது. அவரை தூக்கி உள்ளே வைக்க முடியாது. உயிரால் நாமெல்லாம் ஒன்று தான், உடம்பால் வெவ்வேறு. இந்த உடம்பில் எந்த உடம்புலேருந்து உயிரை அணித்தாலும் கொலை தானே. மனிதனை வெட்டினால் மட்டும் கொலை 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 கொலை. ஆனால் ஆடு வெட்டினா கொலை இல்லை, கோழி வெட்டினா கொலை இல்லை, மயிலை வெட்டினா கொலை இல்லை, குதிரையை வெட்டினா கொலை இல்லை, கழுதையை வெட்டினா கொலை இல்லை, இல்லை பன்றியை வெட்டினா கொலை இல்லை, முயலை வெட்டினா கொலை இல்லை. இதெல்லாம் கொலையே இல்லை. நம்ம எழுதப்படாத நாம் எழுதிக்கிட்ட சட்டம். இறைவனால் எழுதப்பட்ட சட்டத்தில் கொலை கொலை தான். அதனால் எல்லா உயிர்களையும் கொலை பண்ண வைக்கக்கூடாது. வள்ளுவர் எழுதல, கொல்லான் புலாலை வெறுத்தானை என்ன செய்யுமா? எல்லா உயிரும் கை கூப்பி தொழும். அதானே சொன்னார். தன் ஊன் பெருக்கிறதுக்கு, தன் உடம்புல இருக்க சதையை வளர்க்குறதுக்கு இன்னொரு சதையை தின்றையிட மவனேன்னு எழுதினார் வள்ளுவர்.
தன் மூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். அவனையெல்லாம் அருள் ஆளுவதே கிடையாதுன்றார். அவங்கக்கிட்ட கடவுள் தன்மை வராதுன்னு சொன்னார். ஆகையினால நம்ம இந்த புலால் மறுத்தல் பகுதியே நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லித்தர வேண்டும். புலால் மறுத்தல் பெரிய விஷயம். வள்ளல் பெருமான் இந்த புலாலோடமே ரொம்ப கஷ்டப்பட்டார். இதை ஒரு பகுதியில் பாடுவார். என்ன எழுதுகிறாரு? இந்த புன்புலால் உடம்பும் இதில் புகுந்து நான் இருக்கும் தன்மையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிண உடம்பை வளர்ப்பதற்கு என்னதான் நான் தின்றும் உணவு நீங்குமோ தெரியலையேன்னு கடவுள்கிட்ட விண்ணப்பம் போடுறார். இந்த உடம்பு ஒரு தசையால் ஆகியதானே, இந்த உடம்புக்கு வேண்டியதை கொடுத்துக்கிட்டு இருக்கனே, இது என்னைக்கு ஒழியும்னு தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறார். ஆக புன்புலால் உடம்பும் இதனில் புகுந்து ஆண்டவர் இருக்கிறாரே, ஆண்டவா இந்த புலால் உடம்புல நீ தங்கிட்டியே, உன்னை நான் இன்னும் பார்க்கலையே, இந்த புன்புலால் உடம்பை பொன்னுடம்பாய் எனக்கு மாற்றி கொடுன்னு உள்ளே புருவ மத்தியில் இருக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் போட்டிருக்கிறார். யார் ஒருவர் இந்த விண்ணப்பம் புருவ மத்தியிலே உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே நித்தம் எரியுது ஒரு தீபம், அது கோடி சூரிய பிரகாசமான ஒரு சின்ன அணு. நம்ம அந்த இடத்துல இருந்துட்டு விண்ணப்பம் போட்டால் எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். அதுதான் எழுதுகிறாரு. பலிக்கெடாம வெளிய உயிரை பொலிவுற, பார்க்குறதுக்கு ரொம்ப பொலிவாக அழகாக அதை குளிப்பாட்டி உடம்பு ஊற்றி அதுக்கு ஒரு மாலையெல்லாம் போட்டு அதுக்கு பொட்டு வேற வச்சு அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு மாலை போட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகா நம்ம குளிக்க வைக்கலாம், நமக்கு மாலை போடுறான், மேலதாளத்தோடு வரவேற்போடு நம்ம கூப்பிட்டு போகிறான். எங்கே கூப்பிட்டு போகிறான்? அந்த பக்கம் மதுரைக்கு போகிற வழியில் ஒரு பெரிய கிராமம், வாடிப்பட்டியா ஏன்னா தெரியல, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. பேப்பர் கட்டிங் செய்தி வந்ததை எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த கோவிலே கிடா வெட்ட போகிறாங்க, பூசெல்லாம் போட்டாச்சு. இந்த மேடை, அந்த மேடைக்கு இந்த பக்கம் 2 காலை வச்சு அந்த புறம் 2 காலை வச்சு அந்த ஆடை பத்திரமாக பிடிச்சிட்டாங்க. கழுத்து மேடை மேலே இருக்குது. அந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்து காலை 2ஐயும் பிடிச்சிக்கிட்டாரு, இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்து 2 காலையும் பிடிச்சிக்கிட்டார். எல்லாம் பம்பை உடுக்க எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அடிக்கிறாங்க. அதுக்கு கத்தியை ஓங்குறார், வெட்ட போகிறார். அது நல்ல வளமாக அழகாக பெரிய கடா, அது அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுது, அப்படியே ஒரு துள்ளல். பின்னாடி இருக்கிறது காலை விட்டுட்டார். விட்டுட்ட உடனே இப்படி ஜம்ப் பண்ணும்போது இந்த காலை பிடிக்கலான்னு தலையை தூங்கினார். போட்டான் கத்தியை, இவன் துண்டாயிட்டான். அத்தனை பேர் பூசைக்கு வந்த மக்கள் ஓடி போயிட்டான். இது உண்மையிலேயே நடந்ததுப்பா. அப்புறம் பாதுகாவலர் போலீஸெல்லாம் வந்தது, பத்திரிகையெல்லாம் பரபரப்பாக செய்தி வந்தது. அந்த பூசை அப்படி ஆகிப்போச்சு. அது எப்படிப்பட்ட ஆடு, மக்களுக்கு அப்போ கூட புத்தி வரணுமே, வரலையே. ஆக இன்னும் பண்ணிகிட்ருக்குறாங்க. பொலிவுற கொண்டே, அது மேலதாளத்தோடு அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு கொண்டு போவான். சாதாரணமாக நம்ம குழந்தைங்க தலையில் தண்ணி தெளி இப்படி இன்னும் யார் தலையில் தண்ணி பட்டாலும் என்ன பண்ணுவான்? மழையில் நனைஞ்சினான் தலையை உதறமா இல்லையா? ஒரு மாட்டு தலையில் தண்ணி தெளி, ஒரு ஆட்டு தலையில் தண்ணி தெளி, என்ன செய்யும்? அது உத்தரவு கொடுக்குறான், என்னை வெட்டிடுது, என்னை வெட்டிடுது. சாமி உத்தரவு கொடுத்தாச்சோம், அப்புறம் வெட்டுவார். இது எவ்வளோ தண்ணி தெளித்தாலும் அப்படியே மழையில் நனைஞ்சு வளர்ந்துருக்கும், அப்படியே நிற்கும். இன்னும் சாமி உத்தரவு கொடுக்கவே இல்லை, அப்படியே காலதாமதம் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் என்ன உலகம்? பொலிவுற கொண்டே, பொலிவுற கொண்டே போகவும் கண்டேன். வடலூர்லே, கருங்கூழிலே, மருதூரில், மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் இருந்தபோது பொலிவுற கொண்டு போகவும் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த ஆடை மாலை போட்டு நடுவில் இட்டு போகிறாங்க. பொலிவுற கொண்டு போகவும் கண்டேன். ஐயோ நான் பார்த்தனே, மனம்பட்ட வேதனையை சொல்ல முடியாது. என்னுடைய புத்தியில் என் புத்தியே தடுமாறி போச்சு ஐயா. புத்தி நொந்து
உளம் நடுக்குற்றேன், என்னுடைய உள்ளம் இருக்க நடுங்குச்சு. அப்போ உடம்பை சொல்லவா வேணும், உடம்பு நடுங்குச்சான். பொலிவுரை கண்டு போகவும் கண்டே புத்தி நொந்து உளம் நடுக்குற்றேன், கலி ஒரு சிறிய தெய்வம் என்று வெண்கோயில். என்ன கோயில்? வெண்கோயில். மனசுக்கு புத்திக்கு இந்த உலகத்துக்கு அதெல்லாம் வெண்கோயில். வெப்பமான அறிவை சிதைக்கக்கூடிய சிறிய தெய்வ வெண்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன். இந்த பக்கம் போகும்போது அந்த கோயிலை பார்த்தா பயந்தாராம். அந்த கோயில் அங்கே இருக்குன்னு பார்த்த உடனே சுற்றிக்கிட்டு போனாராம். அந்த கோயில் வழியாக பார்க்க கூட பயந்தேன்றார். இதையெல்லாம் பார்த்து தான் எங்கள் தாத்தா மாறி இருப்பார், எங்கள் அப்பா மாறி இருப்பார், இப்போ நான் மாறி இருக்கேன். ஏன் அந்த கோயிலெல்லாம் வேணான்ற கலியுரு சிறிய தெய்வ வெண் கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன். அது மட்டுமா, துண்ணென கொடி ஓர் பிற உயிரை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். துண்ணென கொஞ்சம் தைரியமா 2 துண்ணு எடுக்கலாம், ஒன்று சாப்பிட்றதுக்கு, இல்லை பயம். அதெல்லாம் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி இப்படித்தான் சிறு தெய்வ வழிபாடுகள் வந்தது. இந்த சிறு தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற போது சிறு தெய்வங்களுடைய இயல்புகள் எல்லாம் நமக்கும் நம்மை சார்ந்த குடும்பத்தாருக்கும் வரும். அந்த எந்த குடும்பத்தில் அந்த சிறு தெய்வம் வழிபாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சிறு தெய்வ வழிபாட்டினுடைய பிரதிபலனை இந்த குடும்பத்தார் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். எனவே அந்த சிறிய தெய்வங்களை எல்லாம் விட்டு பால் பொங்கல், பாயசம் வைத்தல், பால் காய்ச்சி வைக்கிறது, பெண் பொங்கல், சர்க்கரை பொங்கல், இப்படி சித்திரான்னங்களை வைத்து கடவுளை வழிபாடு செய்து மற்றவர்களுக்கு வணங்குவது, இதெல்லாம் பெரிய தெய்வ வழிபாடு. அங்கே யாரும் வெட்டுவது கிடையாது, வெட்டிய உயிரை பங்கு போட்டு கொடுப்பது கிடையாது. வழிபாடு செய்ய வேண்டியதுதான். இதையெல்லாம் செய்யலாமே. பழம் வைக்கலாம், வெற்றிலை பாக்கு வைக்கலாம், ஒரு சர்க்கரை தலையில் வைக்கலாம், இல்லை வெண்பொங்கல் வைக்கலாம், இப்படி பால் சாதம், பால் பொங்கல் வைக்கலாம். இங்கே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறோம், தப்பு இல்லையே. அந்த வழிபாட்டில் நாம் கலந்து கொள்ளலாம். நம்முடைய சன்மார்க்க உள்ளங்கள் எல்லாம் இப்படி சிறு தெய்வ வழிபாடுகள் செய்கின்ற இடத்திலேயும் போகவும் கூடாது, நாம் கலந்து கொள்ளவும் கூடாது. என்ன பண்ணுறது? ஆகையினாலே நம்முடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கணும். ஆகையினாலே அன்புள்ளங்களே, நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து சிறு தெய்வங்கள் இப்படித்தான் வந்தது என்பதை நாமெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்ல தெரிந்து கொண்டோம். இனி வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை சிறு தெய்வங்களை எல்லாம் விட்டு பெரிய தெய்வம், அரிய தெய்வம், அருட்பெருஞ்சோதி தெய்வம் எல்லாம் கோயிலை கட்டி உள்ள சாமியை கட்டி காமிச்சாங்க. வள்ளலார் மட்டும்தான் உயிர் வழிபாடு சொல்லி கொடுத்தார். இந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிர் எப்படி இருக்கும்? ஒளிமயமாக இருக்கும், ஜோதி ஸ்வரூபமாக இருக்குது உயிர். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் வழிபாட்டை இந்த உலகத்திலேயே மெய்யாக சொல்ல வந்தவர் வள்ளலார். சத்திய ஞான சபை நம்முடைய தலை தான். இந்த தலைக்குள்ளே சிறுமூளை, பெருமூளை, நடுமூளை 3 இருக்குது. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை. இதெல்லாம் சபை எனது உளமென தானானது எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. சபை எனது உளமெனாண்டார். சபை சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தேன், சபையை கண்டேன், சித்தியை பெற்றேன்வார். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன். சத்திய ஞான சபை அவர் உள்ளே பார்த்தார், அது வெளியில் அமைச்சார். இது யாரும் வந்தவங்க யாரும் பண்ணாத ஒன்றை வள்ளல் பெருமான் பண்ணினார் என்று சொல்லி நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கை பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன் என்று கருதி கடவுள் வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேரருள் வெளிப்பட்டு விளங்க வேண்டும். அவ்வாறு விளங்குகின்ற போது பயம், நோய், முதுமை எல்லாம் நீங்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெற முடியும் என்று எழுதி அருளியிருக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.